எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்னப்பா சூர்யானி, நேத்து ஜாதகம் பார்த்துட்டு வந்ததுல இருந்து மனசு எவ்வளவு படப்படன்னு இருக்குன்னு தெரியுமா? 3 மாசத்துல உனக்கு கல்யாணம் ஆகலன்னா 5 வருஷத்துக்கு கல்யாணம் ஆகாதுன்னு அந்த ஜோசியர் அவ்வளவு உறுதியா சொல்றாரு. பெத்தவங்களா இதை கேக்குறப்ப மனசுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருப்பா. அம்மா, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். உங்களுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்கு, அது என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. ஆனா எனக்கு விருப்பம் இல்லம்மா. எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்ல. என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்கம்மா. சூர்யா, என்னப்பா எப்ப பார்த்தாலும் இப்படி பிடி கொடுக்காம பேசிட்டு இருக்க? ஏன்பா இப்படி இருக்க? நான் சொல்றத கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேளுப்பா. நாங்க உன்னை பெத்தவங்கப்பா. பெத்த புள்ளைக்கு நல்லது செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறது தப்பா? அம்மா, நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு இப்ப நான் சொல்லவே இல்லையே. அம்மா, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல. கொஞ்ச நாள் ஆகட்டுமா. இப்போ வேண்டாம் தான் சொல்றேன். சூர்யா, 2 வருஷமா இததான்ப்பா சொல்லிட்டு இருக்க. கொஞ்ச நாள் ஆகட்டும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு. 2 வருஷமா நீ கேட்டேன்னு அமைதியா தானே இருந்தேன். இப்ப நான் கேட்கறதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப பிடிவாதமா இருந்தா நான் என்னப்பா பண்றது? மா, இங்க பாருப்பா சூர்யா, எனக்கு இருக்கிறது நீ ஒத்த பிள்ளைப்பா. உனக்கு நல்லது பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? பெத்த மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நேத்து அந்த ஜோசியர் சொன்னதுக்கு அப்புறம் மனசு சுத்தமா சரியில்லை. ராத்திரி ஃபுல்லா தூக்கம் வரல. பொண்ணு கூட நாங்க எப்படியோ தேடி எடுப்போம்ப்பா. உன்னை கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு ராத்திரி இருந்து தூக்கம் இல்லாம இருக்கேன்னு தெரியுமா? ஏன்பா இப்படி இருக்க? ஏன் வேண்டான்னு சொல்ற? அதையாச்சும் எங்க கிட்ட சொல்லலாம்ல. மா, என்னம்மா அலறீங்க? நான் வேற என்னப்பா பண்றது? உன்கிட்ட எத்தனையோ முறை பொறுமையா கேட்டு பார்த்துட்டேன். ஆனா நீ ஒத்துக்கவே மாட்டேன்றியே. ஏன்பா இப்படி இருக்க? அட்லீஸ்ட் ஏன் உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு காரணத்தையாச்சும் சொல்லப்பா. அம்மா, அழாதீங்கம்மா. நீங்க அழுறத பாக்குறப்பவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உனக்கு நான் அலறது கஷ்டமா இருக்குல்லப்பா, அப்படிதானே எனக்கும் இருக்கும். பெத்த பிள்ளைக்கு நல்லது செஞ்சு பார்க்க முடியலன்னு தினம் தினம் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா? இத்தனை நாளா என் மனசுல கஷ்டமே இருந்தாலும் உன்கிட்ட நான் காட்டிக்கிட்டது இல்லப்பா. உன் சந்தோஷம் தான் முக்கியம் நான் நினைச்சேன். ஆனா ஜோசியக்காரன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எப்படிப்பா என்னால பொறுமையா இருக்க முடியும்? நீயே சொல்லு. தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ சூர்யா. என்னப்பா பதிலே சொல்ல மாட்டேன்ற? ப்ளீஸ் சூர்யா, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. கல்யாணம் பண்ணிக்கோ சூர்யா. மா, என்ன தப்பா நினைக்காதீங்கம்மா. எனக்கு கல்யாணம் இப்ப வேண்டாம். சூர்யா, உன்கிட்ட எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா வேண்டாம் வேண்டாம்னு மட்டும் தானே சொல்றேன். அதுக்கான காரணத்தையாச்சும் சொல்லுடா. யாரையாச்சும் விரும்புறியான்னு சொல்லு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சூர்யா. நீ யார விரும்பினாலும் அவங்களையும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சூர்யா. தயவு செஞ்சு சொல்லுப்பா. வாய திறந்து பேசுப்பா. மா, சொல்லுப்பா சூர்யா. கண்டிப்பா நீ யாரையாச்சும் விரும்பினா அம்மா வேண்டான்னு சொல்ல மாட்டேயா. எனக்கு எப்பவும் உன்னோட சந்தோஷம் மட்டும்தாயா முக்கியம். என் புள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றத 2 கண்ணால பாக்கணும்னு ஆசைப்படுறேயா. அது போதும். சொல்லு, உன் மனசுல யாராச்சும் இருக்காங்களா சொல்லு. அவங்களையும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தயவு செஞ்சு வாய திறந்து சொல்லு சூர்யா. அம்மா, அழாதீங்க. நான் வேற என்னடா பண்றது? பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியலன்னு நீ எத்தனை நாள் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நீ வருத்தப்படக்கூடாதுன்னு உன்கிட்ட காட்டிக்காம இருக்கேன்டா. நீ என்னன்னா கல்யாணத்தையே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற. அதுக்கான காரணத்தையாச்சும் சொல்லுப்பா. அம்மா, சரிம்மா, நான் சொல்றேன். சொல்லுப்பா. அம்மா, சரி, அழாதீங்க. இதுக்கப்புறமும் உங்ககிட்ட நான் எதுவும் மறைக்க விரும்பலம்மா. கண்டிப்பா சொல்றேன். ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன முடிவு எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் சொல்றேன். அம்மா, நான் ஒரு பொண்ண விரும்புறேம்மா. சூர்யா, என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, நான் ஒரு பொண்ண விரும்புறேன். அந்த பொண்ணும் என்ன விரும்புறா. சூர்யா, நிஜமாவாப்பா சொல்ற? யாருப்பா அந்த பொண்ணு? யாருன்னு சொல்லுப்பா. உடனே அவங்க வீட்டுல பேசி கல்யாணத்தை முடிவு பண்ணிடலாம். யாருப்பா சூர்யா? சொல்லுப்பா. என்ன சொல்றான்? புதுசா யாரையும் விரும்புறேன்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஐயோ, நான் வேற ஒரு பிளான போட்டு வச்சிருக்கேன். இவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். சூர்யா சொல்லுப்பா, யார் அந்த பொண்ணு? அம்மா, அந்த பொண்ண உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னது? எனக்கு தெரியுமாப்பா? யாருப்பா? அம்மா, அது அந்த பொண்ணு வேற யாரும் இல்லம்மா. கார்த்திக்கோட
தங்கச்சி கையல் தாம்மா. சூர்யா, என்னப்பா சொல்ற? கையலா? ஆமாம்மா. கையலுக்கும் உன்னை பிடிச்சிருக்காப்பா? ம். ஆமாம்மா. அவளுக்கும் என்ன பிடிக்கும். சரியா, கையல் தானே. கையல பேசி முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவங்க அம்மா கிட்ட பேசுறேயா. இல்லம்மா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னப்பா சூர்யா, இதுக்கப்புறம் எதுக்காக பொறுமையா இருக்கணும் சொல்லு. கையல் தானே, நம்ம கையல்டா. கண்டிப்பா அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ற. அப்புறம் என்னப்பா, ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கமே, எப்படிடா பொண்ணு கேட்கறதுன்னு யோசிக்கிறியா? நீ பயப்படாதப்பா. அவங்க கிட்ட சொன்னா எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. அதுவும் உன்னை சின்ன வயசுல இருந்து பாக்குறாங்க. உனக்கு போய் அவளை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? நீ யோசிக்காதப்பா. நான் பேசுறேன், அவங்க கிட்ட நான் பேசுறேன்யா. அம்மா, அவங்க யாராச்சும். என்ன சூர்யா நீ, அவங்க போய் உன்னை எப்படியா தப்பா நினைப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அம்மா பேசுறேன். ஏய், என்னடி பேசுற? என்ன பேசுறேன்னா, அவன் கையில விரும்புறாங்க, அவங்க கிட்ட போய் பொண்ணு கேட்கணும்ல. இங்க பாரு சாந்தி, நேத்து நாம 2 பேரும் பேசிக்கிறப்ப என்ன பேசணும்? பிரியாவை தானே இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு பேசிக்கிட்டோம். திடீர்னு அவன் வந்து கையில விரும்புறேன்னு சொல்றான். நீயும் சரி சரின்னு மண்டையாட்டிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, பிரியாவை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. நான் இல்லைன்னு சொல்லல, பிரியாவை நான் தப்பும் சொல்லல, நல்ல பொண்ணுதான். ஆனா நம்ம சூர்யா மனசுல யார் இருக்காங்களோ அவங்கள தாங்க கொண்டு வர முடியும். சூர்யாவும் கையலும் மனசார விரும்புறாங்க. இதை தவிர வேற என்ன வேணும்? என் பிள்ளைக்கு எது சந்தோஷமோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். என்னடி, அவன் எனக்கும் புள்ளதான். என்னமோ உன் புள்ளன்னு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. அவன் எனக்கும் புள்ளதானடி. அவன் வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். இங்க பாருடா, நீ கையில எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ பிரியாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். பிரியா தான் இந்த வீட்டு மருமக. என்னது? எனக்கு புரியல. உங்களை யார் என் கல்யாண விஷயத்துல முடிவெடுக்க சொன்னது? நான் வந்து உங்ககிட்ட சொன்னனா பிரியாவை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சொன்னனா? நீங்களா என் விஷயத்துல முடிவு பண்ணிட்டு நீங்க சொல்றதா நான் செய்யணும்னு நின்னா அதெல்லாம் என்னால முடியாது. என்னால என் கையில தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னடா, தோளுக்கு மேல வளர்ந்து பையன் மேல கைய வைக்க கூடாதுன்னு பார்த்தா நானும் பொறுமையா பொறுத்து போறேன். உன் இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்க. இங்க பார், நான் சொன்னதுதான் நடக்கும். ஒழுங்கா வாய மூடிக்கிட்டு நான் சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன். முடியாதுப்பா, கண்டிப்பா என்னால முடியாது. என்னால கையில தவிர வேற யாரையும் மனசால நினைக்க கூட முடியாது. இந்த ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டினா அவ மட்டும்தான். டேய், நான் உன்னை நம்பி அந்த பிள்ளைக்கு வாக்கு கொடுத்து வச்சிருக்கேன்டா. வாக்கு கொடுத்தீங்களா? யார கேட்டு கொடுத்தீங்க? யாரடா கேட்கணும்? என்ன கேட்கணும்? இங்க பாருங்க, நீங்க ஆசைப்பட்டத தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேங்க. இருந்தாலும் சூர்யா இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனசுல ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு எப்படிங்க இன்னொரு பொண்ணு கூட அவனால சந்தோஷமா வாழ முடியும்? அவனை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு நீங்க கொடுத்த வாக்கு மட்டும்தான் முக்கியமா தெரியுது. அவன் மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டீங்கல்ல. சின்ன வயசுல இருந்து என்னைக்காச்சும் அப்பாங்கிற பாசத்தை அவனுக்கு கொடுத்துருக்கீங்களா? அப்பா அப்பான்னு சொன்னா மட்டும் போதாதுங்க, அப்பாங்கிற பாசத்தை அவனுக்கு நீங்க கொடுத்துருக்கணும். அவன் பெரிய பையனா ஆகிற வரையும் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்மா மட்டும்தான். அப்பான்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். ஆனா என்னைக்காச்சும் அவன் கூட உட்காந்து பேசியிருப்பீங்களா? சிரிச்சிருப்பீங்களா? அவனுக்குன்னு நல்லது கெட்டதை பார்த்து பண்ணிருப்பீங்களா? எதுவுமே இல்லையே. பிசினஸ் பிசினஸ் பிசினஸ். உங்களுக்கு அந்த பிசினஸ் மட்டும்தான் வேணும்ல. காசு பணம் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம் இல்ல. பிள்ளையோட சந்தோஷத்தை பத்தி இத்தனை நாள் வரையும் தான் யோசிக்கல. இதுக்கப்புறமாச்சும் யோசிக்கணும்னு உங்களுக்கு தோணலல்ல? புள்ளன்னு வாய் வார்த்தையில மட்டும் சொன்னா பத்தாதுங்க. அவனுக்கு கொடுக்க வேண்டிய பாசத்தை கொடுத்துருக்கணும். நல்லது கெட்டதுக்கு அவன் கூட இருந்திருக்கணும். எப்பவாச்சும் அப்பா தேவைன்னு நினைக்கிற இடத்துல நீங்க இருந்திருக்கணும். ஆனா என்னைக்காச்சும் இருந்திருக்கீங்களா? இல்லையே. அப்பா வேணும்னு அவன் நினைக்கிற இடத்துல எங்கேயுமே நீங்க இருந்ததில்ல. சொல்றீங்கல்ல வந்து என் பிசினஸ பாருடான்னு. ஆனா அவனா சொந்தமா பிசினஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். ஏன் உங்ககிட்ட வர்றதில்ல? அத பத்தி என்னைக்காச்சும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? நீங்க செய்யறது அவனுக்கு பிடிக்கல. யார்கிட்டயாச்சும் வயித்துல அடிக்காம நீங்க சம்பாதிச்சிருக்கீங்களா? நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசுலயும் எத்தனை பேரோட சாபம் இருக்குன்னு தெரியுமா? இங்க பாருங்க, இத்தனை நாள் தான் அவனை பத்தி எதுவுமே கண்டுக்காம அவனுக்கு தேவையானது எதுவுமே செய்யாம ஒதுங்கியே இருந்தீங்க. இதுக்கப்புறமாச்சும் அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்திலயாச்சும் அவனுக்கு பிடிச்சதை கொடுங்க. அவனுக்கு பிடிச்சது கொடுத்தா மட்டும்தான் அவன் சந்தோஷமா இருப்பான். எனக்கு என் பிள்ளையோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு கையில தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூர்யா, வாப்பா, இப்பவே போய் அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம். அம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க ரொம்ப அழுதிங்கன்றனாலதாம்மா என் மனசுல இருக்கிறத இதுக்கப்புறமா உங்ககிட்ட மறைக்க வேண்டான்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அம்மா, கையல பத்தி யோசிச்சு பாருங்க. அம்மா, கையல் இப்பதான் காலேஜ் படிச்சுக்கிட்டே இருக்கா. படிக்கிற பொண்ண எப்படிம்மா கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்க முடியும்? அதை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? அவளுக்கு படிப்பு தானம்மா முக்கியம்.
படிப்பு முடியாம கல்யாணம் எப்படிம்மா? அவளுக்கு நிறைய படிக்கணும்னு ஆசை இருக்குமா, கோல்டு மெடல் வாங்கணும்னு ரொம்ப எய்மோட படிச்சிட்டு இருக்க பொண்ணுமா. அப்படி இருக்கப்போ கல்யாணம் பண்ணா எப்படிம்மா? சூர்யா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு பொண்ணால சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? இங்க பாரு, கல்யாணம் பண்ணிட்டு எத்தனையோ பொண்ணுங்க சாதிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு சாதிக்கணும்னு நினைச்சா அதுக்கு எதுவும் தடையா இருக்காது. புரியுதா? நீ அவளுக்கு துணையா இருக்க போற. அவ என்ன படிக்கணும்னு நினைச்சாலும் அவ படிக்கட்டும். எவ்வளோ படிக்கணும்னு நினைச்சாலும் படிக்கட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நம்ம வீட்ல இருந்து படிக்கட்டும். நான் வேண்டான்னு சொல்ல போறது இல்லையே. இங்க பாரு சூர்யா, 5 வருஷம் கல்யாணம் பண்ண முடியாதுப்பா. அது ஏதோ ஒரு காரணத்துல தள்ளி போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதனாலதான் சொல்றேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ படிக்க வையி. அம்மா, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எப்போ கல்யாணம் ஆனாலும் அவளுக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா அவ படிக்கட்டும், வேலைக்கு போகணும்னு தோணாலும் அவ போகட்டும். நான் அவ சந்தோஷத்துல குறுக்க நிக்க மாட்டேன். இருந்தாலும்மா, எப்படி போய் அவங்க கிட்ட கேட்க முடியும்? நான் ஃபர்ஸ்ட் கார்த்திகிட்ட பேசுறேம்மா. அப்புறமா சூர்யா, கார்த்திக்கு இத பத்தி தெரியுமா இல்ல? அம்மா, அது அவங்க வீட்ல பெரியவங்கள தவிர இவங்க எல்லாருக்குமே தெரியுமா. என்னப்பா சொல்ற? அப்ப கார்த்திக்லாம் தெரியுமா? தெரியும்மா. ஆன்ட்டி அங்கிள தவிர மத்த எல்லாருக்குமே தெரியும். அட பாவிங்களா, இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சு வச்சிருக்கீங்க. சரி, நீ கவலைப்படாத. நான் அவங்க கிட்ட பேசுறேன். கண்டிப்பா என் பிள்ளைக்கு கையில கட்டி கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்றாங்கன்னு நானும் பாக்குறேன். கண்டிப்பா எனக்கு தெரியும்டா, உன்னை வேண்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என் புள்ள ஆசைப்பட்டது எப்பவும் அவனுக்கு கிடைக்கணும். நான் பேசுறேன். அம்மா, நீங்க பாரு சூர்யா, இதுக்கப்புறம் நான் உன் பேச்செல்லாம் கேட்குற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. கண்டிப்பா இன்னைக்கே நான் பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ கிளம்பு. நீ தான் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொன்னல, நீ கிளம்பு. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னங்க என்ன பாக்குறீங்க? ரோட பார்த்து ஓட்டுங்க. நித்யா, என்னமோ தெரியல, எனக்கு உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. இருக்கும் இருக்கும். என்னெல்லாம் நீங்க அப்புறமா கூட பாத்துக்கலாம். ஆனா ரோட பார்த்து வண்டி ஓட்டுங்க. சரி, எங்க போறோம்? பிளான் இல்லையே. என்னது, பிளானே இல்லாம தான் அப்ப 2 பேரும் வண்டி எடுத்து கிளம்பிருக்கீங்களா? அது சும்மா அப்படியே போயிட்டு ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு அப்புறமா திரும்பவும் வண்டியில போயிட்டு அப்புறம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு திரும்பவும் வண்டியில போயிட்டு எங்கேயாச்சும் பீச் பார்க் போயிட்டு அப்புறமா வேற ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். அங்க நாம 2 பேர் மட்டும்தான் போவோம். சரியா? போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு வர வேண்டியதுதான். அப்பா, லிஸ்ட் முடிஞ்சதா? இப்போதைக்கு முடிஞ்சது. நடுவுல போக போக ஏதாச்சும் வந்தா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சரி, என்ன மட்டும் எங்க ஸ்பெஷலா கூட்டிட்டு போலான்னு இருக்கீங்க? அது சர்ப்ரைஸ். என்னது, சர்ப்ரைஸா? ஆமா, அது சர்ப்ரைஸ் தான். அது வரையும் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க கூடாது. சரியா? இப்பவே எனக்கு தெரியணுமே. அதெல்லாம் சொல்ல முடியாது. சர்ப்ரைஸ்னா சர்ப்ரைஸ் தான். ஈவினிங் தான் அது என்னன்னு உனக்கு கண்டிப்பா தெரிய வரும். அது வரையும் நான் சொல்ல மாட்டேன்ப்பா. இந்த சின்ன க்ளூ? நோ க்ளூ. கண்டிப்பா சொல்ல மாட்டேன். சரி, ஓகே, நான் வெயிட் பண்றேன். ஓகேடி பொண்டாட்டி. எங்க அருண் அண்ணா அப்பண்ணாக்காவை கூட்டிட்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரோ? அதனால தானே நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டியே. அவனுக்கு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா? ஆனா என் தங்கச்சி இருக்காளே, எதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றா. அதான் வீட்ல நானே பேசி பெர்மிஷன் வாங்கிட்டேன். பாவம் இல்லாம என் ஃப்ரெண்டு. அவன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியும்பா. ஓ, அப்படியா? அப்புறம் மேடமே இப்பெல்லாம் தான் எங்க கூப்பிட்டாலும் எதுவும் சொல்லாம வரீங்க. முன்னாடிலாம் அப்படியா இருந்தீங்க? எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேன். அப்போ எனக்கு தெரியும்ல அந்த ஃபீலிங்ஸ் என்னன்னு. அதான் என் ஃப்ரெண்டுக்கு அந்த ஃபீலிங் வரக்கூடாதுன்னு இப்பவே அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். நீங்க அப்பண்ணாக்காக்கு அண்ணா தெரியுமா? அது நல்லா தெரியுது. ஆனாலும் என் அருணுக்கு நான் ஃப்ரெண்டு. சோ எல்லா இடத்துலயும் தங்கச்சிக்கு அண்ணனாவே நடந்துக்கிட்டா எப்படிமா? ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாவும் நடந்துக்கணும்ல. சரிதான். தேவதை, அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு வர போல. ஆமா, அதனாலதான் நான் இன்னைக்கு சுடிதாரே போட்டேன் தெரியுமா? பாரு. அப்புறம் சாரி ஆஃப் சாரிலாம் கட்டினா சிங்கிள் சைடு உட்காரணும். எனக்கு அது கொஞ்சம் கஷ்டங்க. அதான் சுடிதாரே போட்டுக்கிட்டேன். இது பாருங்க, நல்லா ஃப்ரீயா டபுள் சைடு உட்காந்துட்டு வரலாம்ல.
ஆமா அப்பர்ணா, நான் கூட பயந்துட்டே வந்தேன் தெரியுமா? எங்கடா இவ எப்ப பார்த்தாலும் சாரி ஆஃப் சாரின்னு கட்டிடுவாளோன்னு. நீ மட்டும் இன்னைக்கு அதை கட்டியிருந்த, நானே உன்னை சுடிதார் தான் போட சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பைக்ல எல்லாம் போறப்ப சுடிதார் தான் நல்லா இருக்கும். அப்பதான் பாத்தியா, டபுள் சைடு உட்காந்துக்கிட்டு அப்படியே என்ன கட்டி புடிச்சிட்டு வரப்போ செம்ம ஃபீலா இருக்கு தெரியுமா? தேன்தெளிக்கும் தென்றலாய் நின்னருகில் வந்தனா சேலை நதியோரமா இருக்கும் இருக்கும். உங்க வண்டியில பிடிக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்ல, வேற என்ன பண்றதா? எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லையே. எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. சரிதான். அப்பர்ணா, இது எனக்கு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா? எங்கேயாச்சும் நீயும் நானும் பைக்ல இந்த மாதிரி ஜாலியா போனோன்னு. இப்பதான் எனக்கு அந்த ஆசையே நிறைவேறி இருக்கு. ஆனா ஒண்ணுமா, நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி பைக் ரைட் போறோம், ஓகேவா? ஓகே. சரி, இப்ப எங்க போறோம் அத சொல்லுங்க, ரொம்ப நேரமா போயிட்டே இருக்கோம். இன்னைக்கு எந்த பிளானும் இல்லம்மா, சும்மா அப்படியே போக வேண்டியதுதான். அப்புறம் நடுவுல எங்கேயாச்சும் அண்ணா நிறுத்தி இங்க போலாண்டா அங்க போலாண்டான்னு சொன்னா போகலாம். ஏங்க, என் அண்ணா நீ பாக்கிறதுக்கு கூட நல்லா இருக்குல்ல. நித்யா நீ இப்பெல்லாம் தான் தெரியுமா ஜாலியா பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணா கிட்ட இப்பெல்லாம் க்ளோஸா இருக்காங்க. எனக்கு இப்படி பார்க்க தான் பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா இந்த மாதிரி ரெண்டு பேரும் எந்த வேலையும் இல்லாம தனியா ஊர் சுத்துறதுக்குன்னு பைக்ல போறது. தெரியும் தெரியும். சரி, இப்போ நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். ஆனா இது உங்க அண்ணி கிட்ட சொல்லிட கூடாது, ஓகேவா? என்ன விஷயம்? அதுவா, உன் அண்ணா இன்னைக்கு உன் அண்ணிக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கான், தெரியுமா? என்னது சர்ப்ரைஸா? ஆனா நாம ரெண்டு பேரும் போறோமே. சர்ப்ரைஸ் தான், ஆனா அது இப்பவே இல்ல, ஈவினிங் தான் பிளான் பண்ணிருக்கான். என்ன சர்ப்ரைஸ்? அதுவா, உன் அண்ணா உன் அண்ணி கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறானாம். என்னங்க சொல்றீங்க? ஏங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னமா அவங்க ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம்? நீ தானே இப்போ சொன்ன உங்க அண்ணி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வராங்கன்னு. அவங்க மனசுலயும் மாறதுக்கான டைம் கொடுக்கணும்ல. அதான் உன் அண்ணா காசு இருந்தாலும் இத்தனை நாளா சொல்லாமே இருந்தான். சோ அதான் இன்னைக்கு பிளான் பண்ணிருக்கான். சோ ஈவினிங் ஏதோ சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கான்ப்பா. ஓ அப்படியா? ஓகே ஓகே. சின்ன சின்ன கண்ணு சேவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்லே மெல்லே என்னுயிரில். உங்க ரெண்டு பேருக்கும் நாங்க கொடுத்த ட்ரைனிங் ஓகே தானே? பிகாஸ் நாங்க இப்ப கொடுத்தது பேசிக் தான். இதை வச்சுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கே நாங்க போக முடியும். உங்களுக்கு இது ரெண்டுமே நல்லா புரிஞ்சதா? இது புரியலனா அடுத்த ஸ்டெப் உங்களால சுத்தமா புரிஞ்சுக்க முடியாது. சோ இப்போ இதுல ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தா எங்ககிட்ட இப்பவே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. மேம், ஆக்சுவலா இப்ப நீங்க ஓரலா சொல்றப்போ எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நீங்க பிராக்டிக்கலா செஞ்சு காப்பீங்க, அதுமே எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. பட் எங்களுக்குன்னு ஒரு டாஸ்க் கொடுத்து நாங்க செஞ்சோம்னா இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். கரெக்ட் மிஸ் வைஷ்ணவி. இப்போ நான் சொல்லி கொடுத்ததே உங்களுக்கு ஒரு டாஸ்கா கொடுக்குறேன். அது நீங்க பிராக்டிக்கலா செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க, நாங்க கிளியர் பண்றோம். ஓகே மேம். சுஜி, சொல்லு சஞ்சய். ஏய் ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்க, தலைவலிக்குதுன்னு சொன்னல, நீ போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வா. டாஸ்க் தானே, நான் பாத்துக்கிறேன். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தா நான் கிளியர் பண்றேன், சரியா? நீ போ. சஞ்சய், தனியா எப்படிடா போறது? புது இடம்ல. ஏய் நானும் வந்துட்டா அவங்களுக்கு எப்படிமா கைட் பண்ண முடியும்? நீ ஒண்ணு பண்ணு, கவினை கூட்டிட்டு போ, நான் இங்க பாத்துக்கிறேன். குட் ஐடியா. அவர் தான் ரொம்ப பிஸியா இருப்பாரே. சரி, போய் கேட்டு பாக்குறேன். வரலன்னு சொன்னானா என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன சுஜி, காமெடி பண்றியா? நீ கேட்டு அவன் எது செய்யாம இருந்திருக்கான்? இதுவரையும் சுஜி ஒரு விஷயத்த கேட்டா அது செய்யாம இருந்ததா சரித்திரமே கிடையாது இந்த கவினு. அப்புறம் என்ன, பயப்படாத. நீ கூப்பிட்ட உடனே எப்படி வரான்னு மட்டும் பாரு. அது வேணா கரெக்ட் தான் சஞ்சய். எப்பயுமே என் கவின் நான் சொல்றத கேட்காம இருந்ததே இல்ல. எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அவனை பத்தி எனக்கு தெரியாதா? வைஷ்ணவி, தீபா, சஞ்சய் இங்க இருப்பாரு. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் அவர் கிளியர் பண்ணுவாரு. எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. நான் போய் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே? ஓகே மேம், நீங்க போயிட்டு வாங்க. சஞ்சய். சுஜி, முதல்ல நீ கிளம்பு. போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வா. கிளம்பு. சரிடா, போயிட்டு வரேன். ஓகேம்மா, நீங்க ரெண்டு பேரும் நீங்க டாஸ்க் பண்ணிட்டு இருங்க. அங்க ரெண்டு பேர் இருக்காங்களா, அவங்கள போய் என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன். ஓகே? ஓகே சார். தீபா, இப்படி என்ன கேட்க வரேன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, கவின் சாரும் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. நீ அதை தாண்டி வேற எதையும் யோசிக்காத, அதுதான் நல்லது. ஏய், நான் வேற எதுவும் யோசிக்கலடி. ஆனா இவங்க பாத்தியா எவ்வளவு உரிமையா பேசுறாங்க. கவின் இவங்க கேட்டா எதுவுமே வேண்டான்னு சொல்ல மாட்டாராமே. நான் கேட்டே எத்தனை விஷயத்த வேண்டான்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? அது எப்படி இவங்க கேட்டா டக்குன்னு ஒத்துப்பாரா என்ன தெரியலையே. ஏய் வைஷு, ஆமாடி, அங்க பாரு, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கிளம்பிருக்காங்க.
அம்மா வேற எமோஷனலா பேசினோடனே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம். இப்ப என்னன்னா அம்மா கையலுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும், நான் அதை பத்தி பேசுறேன்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன பண்றது? இது அவனுக்கு சொல்லலாம்னா ஃபோன் பண்ணா நான் எடுக்கவே மாட்டேன்றான். நான் வேற நேத்து கையல் கிட்ட கோவமா பேசிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் கூட அவ பண்ணவே இல்ல, ஒரு ஃபோன் கூட பண்ணல. கோவமா இருப்பாளோ? இந்த விஷயத்த சொன்னா ஃப்ரீ ஆயிடுவான்னு நினைக்கிறேன். நாம ஏன் இதை சொல்லக்கூடாது? சரி, முதல்ல அவகிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்தணும். ஷோ, சொன்னா தப்பா எடுத்துப்பாளோ? ச்சே, அவ எதுக்கு தப்பா எடுக்க போறா? கண்டிப்பா ஓகேன்னு தான் சொல்லுவா. முதல்ல அவளை பேசி சமாதானப்படுத்தணும். நேத்திருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல. எங்கடா இவ்வளோ திட்டிட்டு போனமே, சமாதானப்படுத்தலான்னு உங்களுக்கு தோணல? இன்னைக்கு ஃபோன் பண்றீங்களோ? நான் அட்டனே பண்ண மாட்டேன். அடிக்கிறதுக்கே கை ஓங்கிட்டீங்கல்ல சூர்யா. உங்களை யாரும் தப்பா நினைக்க கூடாது, அதுதானே உங்களுக்கு முக்கியம். அதனால தானே இப்படி நடந்துக்கிட்டீங்க. சரி, இதுக்கப்புறம் உங்களை யாரும் எப்பவும் தப்பா நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதுவே செய்யுங்க. நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். நான் மட்டும் எதுக்கு பேசணும்? நீங்க எத்தனை முறை ஃபோன் பண்ணாலும் நான் அட்டன் பண்ண மாட்டேன். நேத்திருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணலல்ல, நான் பண்ணவே மாட்டேன். ஷோ, கையில் நல்ல கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன். எத்தனை முறை ஃபோன் பண்றேன், அட்டனே பண்ண மாட்டேன்றா. நான் சொல்ல சொல்ல கேட்காம அம்மா வேற கிளம்பி போயிருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே இப்ப தெரியல. கார்த்தியும் ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டேன்றான். கையல் கிட்டயாச்சும் சொல்லி வைக்கலான்னு பார்த்தா இவளும் ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டேன்றா. என்ன பண்றது? கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கடன்று விழுவது ஏன்? விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி எழுவது ஏன்? உள்ளங்கை கடந்து எங்கோ அழுகிய